ஒரு பாட்ரி கிளாஸ் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. அந்த 2 குரூப்புக்கும் 2 டிஃபரெண்டான டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு குரூப் கிட்ட இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க ஒரே ஒரு பானை செஞ்சு தரணும். அந்த பானை எவ்வளவு அழகா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் குரூப் கிட்ட பர்ஃபெக்ஷன் எல்லாம் முக்கியம் இல்லப்பா, இந்த மந்த்துக்குள்ள உன்னால எவ்வளவு பானை செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு பானை செய்யி, நீ எவ்வளவு அதிகமா பானை செய்யறியோ அவ்வளவு அதிகமா உனக்கு நான் மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் போகுது. 2 குரூப் அவங்க செஞ்ச பானைகளை கொண்டு வந்து டீச்சர் கிட்ட காட்டுறாங்க. அந்த 2 குரூப் செஞ்ச பானையில யார் செஞ்ச பானை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி பார்த்த குரூப் ஏவா இல்ல குவான்டிட்டி பார்த்த குரூப் பியா? அந்த ஆன்சர் இஸ் குரூப் பி. இதத்தான் வந்துட்டு பர்ஃபெக்ஷனிசம் ட்ராப்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா நம்ம முக்காவாசி நேரங்கள்ல ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை செய்யவே மாட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் குரூப் வந்துட்டு பர்ஃபெக்டா ஒரு பானை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ற நேரத்துல வந்துட்டு செகண்ட் குரூப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க புதுசு புதுசா கத்துப்பாங்க. ஒவ்வொரு தப்புல இருந்தும் அவங்க புதுசு புதுசா லேர்ன் பண்ணிப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி அவங்க பானை செய்யற ப்ராசஸ்ல பெட்டர் ஆயிருப்பாங்க. அதோட ரிசல்ட் இது. குரூப் ஏ விட குரூப் பி செஞ்ச பானை நல்லா இருந்திருக்கு, கிரியேட்டிவா இருந்திருக்கு, அழகா இருந்திருக்கு, பர்ஃபெக்டா இருந்திருக்கு. இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே பர்ஃபெக்டா இருந்தா தான் பண்ணணும்னு நினைச்சா முக்காவாசி நேரங்கள்ல பர்ஃபெக்டே ஆகாது. ஒரு பர்ஃபெக்டான படம் எடுக்கான்னு நினைச்சீங்களா அந்த படம் எப்பவுமே உங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் அதுல ஏதாச்சும் ஒரு குறை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பர்ஃபெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஆர்ட்டை கம்ப்ளீட்டே பண்ண மாட்டீங்க. நான் பண்ண பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முக்காண்டு பதிலா ஏதாச்சும் ஒண்ணு பண்றது பெட்டர். சோ உங்களுக்கு நல்ல பெயிண்டர் ஆகணும் அப்படின்னா வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், வீடியோ போடணும் அப்படின்னா இருக்கிறத வச்சு வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ குனிஞ்சா இருக்கும் பாக்குறவன் என்ன நினைச்சிடும் அப்படின்னா நினைச்சுக்கிட்டு பர்ஃபெக்டா தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. எல்லாரோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாலும் கிரிஞ்சா தான் இருக்கும்.